வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் நெக் பேண்டாக இருக்கட்டும், டிடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒயர்ட் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் இருக்கும். கரெக்டாக இயர் டிப், இந்த இயர் டிப்ஸை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து எந்த கணக்கில் சேர்க்குறதுனே தெரியலையே, அது என்னன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிளாஸ்டிக்கா, நைலான் மாதிரி மெட்டீரியலா, என்னன்னே புரியாது. ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து ஒரு வேளை அழுக்கு போகாமல் இருக்க, தண்ணி போகாமல் இருக்க, அந்த மாதிரியான ரீசன் மட்டும்தான் நிறைய பேர் மைண்டில் வந்திருக்கலாம். பட் அதுவும் ஒரு ஃபேக்ட் தான். ஸோ நம்ம காதில் இருக்கிற இயர் வேக்ஸ் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா டஸ்ட்டு, சும்மா நம்ம நார்மலாக சஸ்பெண்டட் அப்படி தொங்க விட்டுருக்கோம் இல்லையா, அந்த டைமில் உள்ள டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ஓகே. வாட்டர் டேமேஜ், ஐபிஎக்ஸ் ரேட்டிங் எல்லாம் கரெக்டு தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சால்ட்ரிங் ஒயர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் டிரைவர் யூனிட்டை சுற்றி. ஸோ அதெல்லாமும் டேமேஜ் ஆகாமல் இருக்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டும் இந்த மெஷ்க்கு பின்னாடி இருக்குது. சப்போஸ் அது விழுந்துருச்சுன்னே வைங்களேன், அப்பயும் ஒரு சில பாதிப்பு வரும். என்னது, காது கேட்காம போகுமா? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல வரல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் உணர முடியும். எதுலனா பேஸில் உணர முடியும், அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸில் உணர முடியும். இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த ரியல்மி பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒயர்லெஸ் 2, இதை வந்து நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக இல்லையா. என்னென்னா ரைட் சைட் பட்டில் வந்து வால்யூம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து க்ளீன் பண்ண சரியாயிடுச்சு. எப்படி சரியாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். எப்படிங்க இம்பேலன்ஸ்டாக ஃபீல் ஆச்சு, இப்போ எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால், க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான், க்ளீன் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நார்மலாக இருந்தது, பட் இப்போ அந்த மெஷ்ஷு காணும். இது ஒரு மாதம் முன்னாடி தான் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெஷ் விழுந்துருச்சு. அவங்க மேபி அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இருந்திருக்கலாம். அதனால் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷ் இல்லாமல் இருக்குது. இந்த மெஷ் இல்லாதனால எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில் சவுண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகுது. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ப் ஃபீல் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் ஆடியோ குவாலிட்டியில் ரைட் சைடில் இப்போ வால்யூம் கொஞ்சம் அதிகமாக பூஸ்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது லைட்டாக. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ரப்டாக தெரியுது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மெஷோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா, டிரைவர் யூனிட்டை பாதுகாக்கிறது தான். உள்ள டஸ்ட்டு போகாமல் பார்த்துக்கிறது, இயர் வேக்ஸ் போகாமல் பார்த்துக்கிறது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. அதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டியும் அதை சார்ந்து இருக்குது. கன்ஃபார்மாக ஓரளவுக்கு அதை சார்ந்து இருக்குங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ உங்களில் எவ்வளோ பேர்கிட்ட இந்த மாதிரியான மெஷ் விழுந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே விழுந்த மெஷ்ஷை திரும்ப எப்படி வைக்கிறது அப்படின்னும் போது அநேகமாக வாரண்டியில் இருந்ததுன்னா போய் சர்வீஸ் சென்டர் தான் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரியல்மி சர்வீஸ் சென்டர் போயிட்டு, ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் போயிட்டு அவங்க இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஃபியூச்சரில் சொல்கிறேன்.